வணக்கம் மக்களே! இன்றைக்கி வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் கழனிக்கு போயிட்டுருக்கப்போ போகிற வழியில இந்த ஒரு ஃபீல்டு பார்த்தேன். இது ஒரு பிபிடி வெரைட்டி. இந்த வெரைட்டியில வந்து நம்மளால பிளாஸ்ட் டிசீஸை பார்க்க முடிஞ்சது. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து மேக்னோபைத்தா கிரைசே. அது இல்லாமல் ஸ்காட்சிங் எஃபெக்ட்டும் சில இடத்துல பார்க்க முடிஞ்சது. பிளான்ட்டால் நியூட்ரியன்ட் அப்டேக் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அதுதான் ஸ்காட்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிளாஸ்ட் டிசீஸோட சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேயிஷ் சென்டரை வச்சு ஒரு ஐ ஷேப் ஸ்பாட் மாரி இருக்கும். என்சர்க்கிள்டு வித் அதாவது சுற்றி வந்து ப்ரவுன் கலர் லேயர் மாரி இருக்கும். இதுதான் அந்த பிளாஸ்ட் டிசீஸோட சிம்டம். ஆக்சுவலி இது ஒரு ஃபங்கல் டிசீஸ்ன்றதுனால அது வந்து நம்ம நிறைய மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் வித் கேப்டன் ஆர் திரம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கார்பன்டசிம் 1 கிராம் பர் லிட்டரை வந்து ஸ்ப்ரே கொடுக்கலாம். அது இல்லாமல் எந்த ரக நெல்லை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோன்றதை பொறுத்து இருக்குது. இந்த பிபிடி நெல்லாம் வந்து நோய்க்கு உகந்தது. இதுதான் ஆக்சுவல் எல்லோ ஸ்டெம் போரர். ஒரு வீட் பிளான் மேலே உட்காந்துருக்கு. இது ஒரு ஃபீமேல், அதாவது 2 டாட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அதோட அடல்ட் ஸ்டேஜ். ஆக்சுவலாக இது டேமேஜை காஸ் பண்ணாது நம்மளோட நம்ம ஃபீல்டில். இதோட லார்வாஸ் தான் வந்து டேமேஜை காஸ் பண்ணோம். பட் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் அழிச்சாலே நம்மளால் மற்ற ஸ்டேஜ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அதனால் இவரை இங்கேயே நசுக்கிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல நம்மளால் வந்து இந்த சோளப்பூச்சோட இன்சூரன்ஸ் பார்க்க முடியுது. உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இப்போ லாங்கிடியூட்னல் கிளியராக தெரியுதா? லாங்கிடியூட்னல் ஃபோல்டிங் ஆக்சுவலாக அதில் இருக்கும். உள்ளே வந்து லார்வா ப்ரெசென்ட் ஆகி உள்ளே ஸ்க்ராச்சிங் பண்ணி அந்த லீஃப் ஏரியாவை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் வந்து அதோட இன்சிடென்ஸ் இருக்கும். பிரித்து பார்த்தோன்னே உள்ளே அதோட லார்வாஸ் நிறைய நமக்கு தென்பட்டிருக்கு. இதுதான் வந்து அந்த லீஃப் ஹோல்டரோட லார்வாஸ். இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஸ்னெஃபலோகாரிஸா மெடினாலிஸ். ஆக்சுவலாக இது வந்து பேரசைட் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், லைட் ட்ராப் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்ப்ரேவும் அடிக்கலாம். அதை நான் இப்போ நசிக்கிட்டேன். ஸ்ப்ரே வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் இதுக்கெலாம் அடிக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து மெயின் ஃபோலியார் மட்டும் தான் வந்து டேமேஜ் பண்ணும். எக்கனாமிக் பார்ட்டை மோஸ்ட்டாக டேமேஜ் பண்ணாதுன்ற ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஸ்ப்ரே மோஸ்ட்டாக இதுக்கு போக தேவையில்லை.